தேவனை பார்த்து ஓடி ஒளியாதே மகனே மகளே. நீ ஒரு தவறு செய்திடுறா, ஒரு பாவம் செய்திடுறா, ஓடி ஒளியாத. ஏன் ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை? அவருடைய அன்பு மாறாது. இட்ஸ் கால் அகாப்பே லவ், அன்சேஞ்சிங் லவ். நீ ஒரு பாவத்தில் விழுந்த உடனே அல்லது ஒரு தவறு செய்த உடனே அவருடைய அன்பை மாற்றி கொள்ளுவதற்கு அவர் மனுஷன் அல்ல. அவர் பொய் சொல்கிறதுக்கு மனுஷன் அல்ல. அவர் என்ன சொல்கிறாரு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பை உன்னுடைய கீழ்ப்படியாமை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஒரு கீழ்ப்படியாமை அல்லது ஒரு பாவம் செய்த உடனே தேவன் தன்னுடைய அன்பை மாற்றிக்கொள்ளுகிறார் அல்லது தன்னுடைய உறவை மாற்றிக்கொள்ளுகிறார் என்கிற பொய்யை நம்பி தான் நம்முடைய முதல் பெற்றோர் ஏமாந்து போனார்கள், ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. ரைட்? ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்களேன். நம்முடைய ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாம்கிட்ட தேவன் என்ன சொல்கிறார்? சாராள் மூலமாக ஒரு சந்ததியை தருவேன்னு சொன்னார். அவன் என்ன செஞ்சிட்டான்? வேலைக்காரியோட வேசித்தனம் பண்ணிட்டான். அருமையான தேவர்களே, அவர் தன்னுடைய திட்டத்தையும் மாற்றலை, தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் குறைக்கலை. என்ன நடந்தது? ப்ரொமோஷன் ஆஃப்டர் ப்ரொமோஷன், உயர்வு, ராஜரீக உயர்வை அவன் பெற்றுக்கொண்டான். ஏன்? ஓடி ஒளியவில்லை. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய முதல் பெற்றோர் ஓடி ஒளிந்தது போல, அருமையான பிள்ளைகளே, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்குது. உங்களுடைய கீழ்ப்படிதலிலே குறைவுகள் இருக்கும் பொழுதோ நீ ஓடி ஒளியாத, அவர்கிட்ட ஓடி வந்துரு. அநேக பாவங்கள்லேருந்து வெளியே வரலாம்ப்பா. ரைட்? ஆனாலும் உங்களுடைய என்னுடைய கீழ்ப்படிதலிலே கடைசி மூச்சு வரைக்கும் குறைவு இருக்கத்தான் செய்யும். நீ குற்ற உணர்வுக்குள்ளே போகாத. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. ஆபிரகாம் மாத்திரமா? யார்? தாவீதுங்க. தாவீது நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறான். கொலை செய்தவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? கல்லறிந்து கொல்லணும். விபச்சாரம் செய்தவனுக்கு அதே மாதிரி கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு. அவன் ஓடி ஒளியில் பாருங்க. ஏன்? ஆண்டவருடைய அன்பை அவன் அறிந்திருந்தான். நல்லா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எங்கே இருக்கிறோம்? கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். நியாயப்பிரமாண காலத்தில் இருந்த அந்த பாவத்தில் இருந்த அந்த தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையை நித்திய உடன்படிக்கையாக உங்களோடு என்னோடு ஏற்படுத்தி வச்சுட்டாருங்க. ஏன் அந்த கில்ட்டி கான்ஷியஸுக்குள்ளே போகிறீங்க? அது அவிசுவாசத்தை தந்துடும். அநேக தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ளாமல் தவிக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் அடிக்கடி குற்ற உணர்வுக்குள்ளே போகிறீங்க. என் ஜெபம் போதலை, என் பரிசுத்தம் போதலை, என் பக்தி போதவில்லை. இந்த குற்ற உணர்வு உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திட்டு நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் அப்பாட்ட கேட்கல, அவரால் ஒன்றும் செய்ய முடியல. இன்றைக்கி ஒரு மன திரும்புங்கள் அருமையான தேவர்களே. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் யுவர் இனிக்விட்டிஸ் ஹிஸ் லவ் இஸ் அன்சேஞ்சிங். அந்த அன்பு என்ன செய்யும்? உன்னை அவருடைய வாக்குத்தத்தங்களினால் அலங்கரித்து உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும். அப்படி தான் உயர்ந்தான் யார்? ஆபிரகாம். ஃபஸ்ட்டு எப்படி இன்ட்ரொடியூஸ் ஆகிறான்? பரதேசி என்று வாரான் பிக்சரில். முடிவு எப்படி இருக்கு? அவனுடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாததாக இருந்தது. ஃபஸ்ட்டில் எப்படி இன்ட்ரொடக்ஷன் யாருக்கு? ஆட்டு இடையன் தாவீதுக்கு. ரைட்? முடிவு எப்படி இருந்தது? 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தை சிறப்பாக ஆளுகை செய்தாங்க. அந்த ராஜ மேன்மை உங்களுக்கு காத்திருக்கிறது. தொடர்ந்து என்னுடைய செய்திகளை கேளுங்கள். அந்த ராஜரீக உயர்வை நீங்கள் எட்டி பிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.